முத்துசாமி தீட்சர் என்ன பாட்டு பாடியிருக்காருன்னு பாட்டு அதை எடுத்தோம்னா அந்த தலத்துடைய கம்ப்ளீட் இது அதுல வந்து வரலாறு வந்துடும். அதே மாதிரி நவகிரக கீர்த்தனை ரொம்ப பவர்ஃபுல் சார். அது சொல்லி நான் நிறைய பேர் இப்ப டெய்லி கேட்கறாங்க. நவகிரக சரியில்லை, நமக்கு டைம் சரியில்லை, ஏதோ கிரகங்கள்லாம் நமக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா முத்துசாமி தீட்சிதர் இயற்றிய நவகிரக கீர்த்தனைகள் அப்படின்னு யூடியூப்ல போனா நிறைய பேர் அது பாடியிருக்காங்க. பாலமுரளி கிருஷ்ணா, ப்ரொஃபசர் எஸ் ராமநாதன் அந்த காலத்துல இருந்தார், உன்னிகிருஷ்ணன் கூட குரு அவர். அவர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிறவங்க வரைக்கும் பாம்பே ஜெயஸ்ரீது நல்லா இருக்கும். இப்ப பாடினதுல ரீசெண்டா பாடின பாம்பே ஜெயஸ்ரீது நல்லா இருக்கு. நிறைய பேர் எல்லாருமே அதை வந்து ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல இருக்கு. முத்துசாமி தீட்சிதரின் நவகிரக கிருத்தீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும் 9 பாட்டு. ஒரு ஒரு கிரகத்துக்கும் அந்த கிரகத்தை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதில் வந்துடும். அதை கேட்டாலே நம்ம போய் நவகிரகத்தை சுத்த வேணாம், நவகிரகம் நம்ம சுற்றி சுற்றி வரும். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளு, நான் தரேன்னு எல்லாம் சுற்றி வரும். அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா பெரிய மகான் அவர். உண்மைதான். அம்பிகையை நேரில் தரிசனம் பண்ணுவார், முருகனை நேரில் தரிசனம் பண்ணுவார் 18ஆம் நூற்றாண்டில். அவர் பாடினது நவகிரக கீர்த்தனைகள். நீங்கள் போட்டிங்கன்னா போய் பை முத்துசுவாமி தீட்சிதர், சங் பை யாராவது மியூசிஷியன் பேர் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மியூசிஷியன் பேர் போடுங்க. நான் இப்போ கூட ரீசெண்டாக பாம்பே ஜெயஸ்ரீ பாடின நவகிரக